இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதன் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இந்த இடத்துல பார்க்கும்போது சகேவு என்கிற ஒரு மனிதனுடைய ஆண்டவர் அவனுடைய வீடுகளிலே தங்கும்படியாக தேவன் விரும்புகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் வீட்டிலே தங்கும்படியாக விரும்புகிறார். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் பூமியிலே மனுஷனாக உருவம் எடுத்து வந்தபோது ஒரு மனிதன வீட்டுக்குள்ளே தங்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறதை பார்க்க முடியும். அப்படியானால் ஆண்டவரை சொல்லுகிறார், பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஒரு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அந்த இடத்துல அப்படியானால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நாம் வீட்டுக்குள்ளே தங்கும்படியாக விரும்புகிறதை, ஆண்டவருடைய இயக்கத்தை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். இயேசு அந்த இடத்திலே சொல்லுகிறார், உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் இன்று மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி போன இயேசு கிறிஸ்து இன்று உங்கள் வீட்டிலே தங்கும்படியாக அவர் விரும்புகிறார். அதுதான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அப்படியானால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்கள் வீட்டிலே தங்கும்படியாக அவர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு இந்த வார்த்தை மூலமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் வீட்டிலே தங்கும்படியாக வர விரும்புகிறார். அப்படியானால் நாம் எத்தனை பேர் நம்ம வீட்டிலே தங்கும்படியாக ஆண்டவரை அழைத்திருக்கிறோம்? ஆண்டவரை நாம் அழைத்தோமானால் நிச்சயமாகவே நம் வீட்டிலே தங்கும்படியாக அவர் உங்கள் வீட்டுக்கு கடந்து வருவார். அவர்தான் தெய்வம், அவர்தான் நம்மளை படைத்த தெய்வம். அவர் நம்மளை படைத்தது நம்ம இடத்தில் அவர் தங்கும்படியாக அவர் விரும்புகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அநேக உலகத்திலே இருக்கிறதை பார்த்திலும் தேவன் நம்முடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்பதை நீங்கள் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். அதுதான் தேவன் அதிகமாய் விரும்புகிறார். நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுமையா ஏற்றுக்கொண்டு